ஹாய் மக்களே, வணக்கம். இன்றைக்கி ஒரு வெங்காய பக்கோடா எப்படி சொல்லலான்னு பார்ப்போம். இது நல்லா ஒரு மிக்சர் கடையில் பக்கோடா கடையில் இருக்கிற மாதிரி இருக்குங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ஒரு மாடல். நான் எப்படி செய்கிறேன்னு சொல்கிறேன். நான் ஒரு அரை கிலோ வெங்காயம் நல்லா ஓரளவுக்கு பொடியாக அரிஞ்சிருக்கேன். இன்னொரு வெங்காய பக்கோடா எப்படின்னா நீட்டு வாக்கில் அரிஞ்சு வெறும் வெங்காயம் அதிகமாக இருக்கும், கடலை மாவு கம்மியாக இருக்கும். இதில் வெங்காயம் கம்மி, கடலை மாவு அதிகம். அரை கிலோ வெங்காயம் எடுத்திருக்கேன். ஒரு 4-5 பச்சை மிளகா, ஒரு இஞ்சி துண்டு தோல் சீவி ஒரு 5-6 துண்டு அரிஞ்சு வச்சுருக்கேன். ஒரு 25 கிராம் இருக்கும். இது ஒரு 5 பச்சை மிளகா, காரத்துக்கு 2 பழுத்த பச்சை மிளகா அதையும் போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் போட்டு ஒரு ஓட்டிடலாம். கொத்தமல்லியும் புதினாவும் நல்லா அலசி 3 தண்ணியில் அலசிட்டு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேங்க. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும், லாஸ்ட்டாக பார்ப்போம். இந்த மிக்சி ஜார்லேயே 1 டீஸ்பூன் அளவு சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு கண்டிப்பாக சேர்த்துக்குங்க. அப்போ தான் பக்கோடா டைஜஷனாக இருக்கும், நெஞ்சு கறிக்காது. பெருங்காயம் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுங்க. இது நல்லா ஒரு திருவிட்டு வந்துடலாம். இஞ்சி பூண்டு நல்லா துருவியாச்சு. சும்மா கொரகொரப்பாக அரைச்சா போதும். இப்போ ஒரு அகல பாத்திரம் எடுத்துக்கலாம். இதில் இது எல்லாத்தையும் போட்டு ஒன்றுன்னா இஞ்சி பூண்டு போட்டாச்சு. இதில் அரை கிலோ மாவுக்கு ஏற்ற உப்பு போட்டுக்கலாம். இது ஒரு 2.5 டீஸ்பூன் வருங்க உப்பு. இது போட்டுக்கலாம். அடுத்து இதுலேயே ஒரு 2 சின்ன கரண்டி அளவு நல்லெண்ணெய் ஊற்றிப்போம். நீங்கள் வீட்டில் எந்த எண்ணெய் பயன்படுத்துகிறீங்களோ அதை ஊற்றிக்கோங்க. 2 கரண்டி 2.5 கரண்டி ஊற்றிப்போம். இப்போ இது எல்லாத்தையும் கலந்துக்கலாம். அடுத்து வெங்காயம் போட்டுப்போம். இதுலேயே நல்லா கலந்துடலாம். எல்லா இடத்துலையும் பரவுற மாதிரி உப்பு, இந்த எண்ணெய் எல்லாமே கலக்கிற மாதிரி இருக்கட்டும். இதில் மிளகா நான் ஒரு 5 மிளகா கிட்ட போட்டிருக்கேங்க. கொஞ்சமாக கார மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இல்லை பச்சை மிளகா இல்லாமல் செய்கிறது ஒரு விதம், மிளகாவே இல்லாமல் கார மிளகாத்தூள் மட்டும் போடுவாங்க. இது அது அதிகம், இது கம்மி. ஒரே ஒரு சின்ன டீஸ்பூன் அளவு போடுறேன், போதும். இப்போ நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் கரம் மசாலா பவுடரு கொஞ்சமாக போட்டுக்கலாம், ஒரு 1/2 டீஸ்பூனு. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம். அடுத்து இந்த கொத்தமல்லியும் புதினாவும் போட்டுக்கலாம். நான் ஒரு 2 கை அளவு போட்டிருக்கேங்க. நல்லா வாசனை நல்லா சூப்பராக இருக்கும். இதுவும் ஜீரணத்துக்கு ரொம்ப நல்லது. போட்டாச்சு. இப்போ இதில் நான் அரை கிலோ கடலை மாவுக்கு, பாக்கெட் மாவு தாங்க கடலை மாவு, அதுக்கு ஒரு 50 கிராம் அளவு பச்சரிசி மாவு போடுறேன். ரொம்ப இது மொறுமொறுன்னு இருக்கிறதுக்காக தான் போடுறேன், இல்லைன்னா நம்ம வெறுமனே கூட போட்டுடலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம். இதை ரொம்ப அழுத்தம் கொடுத்து பிசையாதீங்க, லைட்டாக மேலக்கா பிசைஞ்சால் போதும். இப்போ இது கடலை மாவு எடுத்து கொட்டிடலாம். நான் ஒரு பேக்கெட் எடுத்துருக்கேங்க கடலை மாவு. இதை அப்படியே போட்டுடலாம். இந்த மாவு ஃபஸ்ட்டு கொஞ்சம் போடுவோம். பாதி அளவு போட்டுட்டு கலந்துட்டு மிச்சம் இன்னும் கொஞ்சம் போடுவோம். ரொம்ப அழுத்தம் கொடுக்கக்கூடாதுங்க. அப்படியே மெப்பமாக மேலக்கா அப்படியே பூ மாதிரி கிண்டணும். இன்னும் கொஞ்சம் மாவு போட்டுக்கலாம். கரெக்டாக அந்த அரை கிலோவை அப்படியே போட்டுருவோம்.
தண்ணி வேணும்னா லைட்டாக வந்து நம்ம தெளிச்சிக்கலாம். அவ்வளோதான், இது இருக்கட்டும். கொஞ்ச நேரம் அந்த வெங்காயத்தில் இருக்கிற தண்ணியெலாம் மாவில் இறங்கும். கொஞ்ச நேரம் கழித்து எண்ணெய் காய வச்சுட்டு போடும்போது அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதில் இருக்கிற அந்த இஞ்சி பூண்டு தண்ணி இதே வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்ப்போம். லைட்டாக வந்து போடும்போது தெளிச்சிக்கலாம். கொஞ்ச நேரம் அப்படியே ஊறட்டும். இப்போ எண்ணெய் காய வச்சுருவோம். எண்ணெய் ஊற்றியாச்சுங்க. நான் கடலை எண்ணெய் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் ரீஃபண்ட் ஆயில்னாலும் ஓகே. எண்ணெய் காயட்டும். அதுக்குள்ளே வந்து லைட்டாக நம்ம தண்ணி தெளித்து பரட்டிக்கலாம். பாருங்கள், ஒரு 5 நிமிஷத்தில் கரெக்டான பக்குவமாக இருக்குது. இப்போ தண்ணி லைட்டாக வந்து தெளித்து அப்படியே பூ மாதிரி போடணும். தண்ணி வந்து ஒரு டம்ளர் அளவு செலவாகும்னு நினைக்கிறேன். நான் கரெக்டாக ஒரு டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன். கொஞ்சமாக வந்து இப்படி ஊற்றக்கூடாது. நான் ஒரு கையில் வந்து கேமரா வச்சுக்கிறதுனால ஊற்றுறேன். நீங்கள் தெளித்து பேசிங்க. 1/4 டம்ளர் ஃபஸ்ட்டு ஊற்றிருக்கேன். ஒரு கையில் பரட்டுறதுனால எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ரொம்ப அழுத்தம் கொடுத்து பிசையாதீங்க. சும்மா லைட்டாக வந்து பிசைஞ்சால் போதும். 1/2 டம்ளர் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் 1/4 டம்ளர் தான் ஊற்றினேன். இதுவே கரெக்டாக இருக்கும். நான் பரட்டிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இதுக்கு மேலே நான் தண்ணி ஊற்றலை. அவ்வளோதாங்க, இதுதான் பக்குவம். பாருங்க, அப்படியே நம்ம உதுத்து விட வேண்டியது தான். நம்ம எடுத்த 1 கிளாஸ் தண்ணியில் 1/2 கிளாஸ் இருக்குது. 1/2 கிளாஸ் தான் நான் தெளிச்சிருக்கேன். இப்போ இதை எடுத்து நல்லா எண்ணெய் காஞ்சோடனே போடுவோம். எண்ணெய் காஞ்சிடுச்சிங்க. கரெக்டான டெம்பரேச்சரில் இருக்குது. போட்டு பார்ப்போம். லைட்டாக போட்டோடனே எலும்பி மேலே வரணும். அதான் கரெக்டான பக்குவம். இப்போ போட்டுடலாம். நீங்கள் கையில் வந்து ஹீட்டு பட்டுரும். அதனால் கொஞ்சம் கையை தூரமாகவே வச்சு போடுங்க. இந்த பழக்கம் இருக்கிறதுனால நான் தைரியமாக போடுறேன். பக்கத்துலேயே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம். கருவேப்பிலை வந்து கடைசியாக போட்டுப்போம். நான் கருவேப்பிலை வந்து இதில் போடலை. இது ஒரு மாடலு. ஏற்கனவே ஒரு பக்கடா வீடியோ போட்டிருக்கேன். அது வந்து அது வேறு மாடலில் இருக்கும். இதில் வந்து நான் அரிசி மாவு ரொம்ப கம்மி பண்ணிட்டேன். அதில் வந்து கார்ன்ஃப்ளவரு, அரிசி மாவு 3 மாவு கலந்து போடுவோம். அது வேறு மாடலில் இருக்கும். இது வந்து பகடா கடையில் போடுற ஸ்டைலுங்க. உடனே கரண்டி போட்டுறாதீங்க. மிதங்கி எல்லாம் மேலே எலும்பி வந்தோடனே மெதுவாக வந்து திருப்பி விடுங்க. முதல்ல எடுத்த உடனே போட்டுறாதீங்க. லைட்டாக மெதுவாக திருப்பி விடுங்க. தீ வந்து மீடியமாக இருக்கட்டும். தீ வந்து ரொம்ப ஹையாக இருக்கக்கூடாதுங்க. மீடியமாகவே வச்சுங்க. பாருங்கள், மீடியமாகவே வச்சுக்கோங்க. அப்படியே மெதுவாக திருப்பி விடுங்க. வேகட்டும். அவ்வளோதாங்க, எடுக்கிற பக்குவத்துக்கு வந்துருச்சு. ஏன்னா வந்து வெங்காயம் வந்து இதுக்கு மேலே நீங்கள் வேக விட்டிங்கன்னா முறுமுறுன்னு இருக்குன்னு சொல்லிட்டு கருக விட்டிங்கன்னா வெங்காயம் வந்து கசப்பு எடுக்க ஆரம்பிச்சிடும். வெங்காயம் வந்து ப்ரௌனிஷாக இருக்கும்போதே நம்ம வந்து எடுத்துடணும். இந்த மாதிரி ப்ரௌனாக இருக்கும்போதே நம்ம எடுத்துடணும். இந்த மாதிரி கண் வடியில் போட்டுடலாம். கருவேப்பிலையை வந்து இந்த மாதிரி காம்பை வந்து 2 பக்கமாக உடச்சி உருவாமல் அப்படியே போட்டுக்கலாம். தூரமாக வந்து போடுங்க. அப்போ தான் வந்து நல்ல வாசனையாக இருக்கும். இப்படி காம்பாகவே வந்து போட்டுங்க. அந்த முழு காம்பை வந்து 2ஆக உடச்சி அப்படியே காம்போடு அப்படியே எடுத்து எல்லாத்தையும் போட்டுருங்க. நல்லா எண்ணெய் வடிட்டோம். இதிலே போட்டுடலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் பொரிச்சிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ரெண்டாவது ஷிஃப்ட்டு போட்டிருக்கேங்க. இதுவும் வேகட்டும். மிக்சர் கடையில் இருக்கிற அதே டேஸ்ட்டில் இருக்குங்க. ரெண்டாவது ஷிஃப்ட்டும் எடுத்தாச்சுங்க. மூணாவது ஷிஃப்ட்டு வேகுது. இதே வந்து நம்ம டால்டா போட்டு செஞ்சோம்னா அது வந்து மெது பக்கடா. அதை இந்த மாதிரி வந்து மாவை எடுத்து கொஞ்சமாக எடுத்து உருட்டி போட்டோம்னா மெது பக்கடாங்க.
இப்படி போடலாம். மெது பக்கோடா வந்து நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரியும் போடலாம். உதுத்து போட்டால் பக்கோடா, உருட்டி போட்டால் மெது பக்கோடா. நான் டால்டா யூஸ் பண்ணாமல் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேங்க. வீட்டில் டால்டா இருந்துச்சுன்னா அந்த மாடுலேஷனில் ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். போட்ட எல்லா மசாலாவும் அதே தான். நீங்கள் வந்து ஆயிலுக்கு பதில் டால்டா யூஸ் பண்ணணும். அவ்வளோதாங்க, எல்லா பக்கோடாவும் போட்டாச்சு. லாஸ்ட்டு ஷிஃப்ட்டு வந்துட்டுருக்கு. அவ்வளோதாங்க, பக்கோடா ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள், ஒரு பாக்கெட்டுக்கு எவ்வளோ வந்திருக்கு பார்த்தீங்களா? சூப்பராக இருக்கும் பக்கோடா. டேஸ்ட் அருமையாக இருக்கும். கடையில் விற்கிற அதே டேஸ்ட்டில் இருக்குங்க. கண்டிப்பாக வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு சொந்தமாக கடையே வச்சிடலாம். கண்டிப்பாக பாருங்கள் பக்கோடா எப்படி இருக்குன்னு. நல்லா மொறு மொறுன்னு இருக்குங்க. பாருங்கள், சவுண்டு கேட்குதுங்களா? கடைக்கு முறுக்குன்னு நல்லா மொறு மொறுன்னு இருக்கும். இந்த பக்கோடா வந்து 2 நாள் 3 நாள் ஆனாலும் வந்து நமுத்து போகாதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். செய்துட்டு கண்டிப்பாக வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா தான் நீங்கள் பார்க்குறீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியும். பெல் ஐக்கானையும் அமைக்கிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒரு வீடியோவும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ மக்களே.